சிந்துவெளி பத்தி ஜான் மார்ஷல் அவர்கள் தன்னுடைய கண்டுபிடிப்பை வெளியிட்டதுமே தந்தை பெரியார் அவர்கள் தன்னுடைய விடுதலை நாளிதழில் அதை பத்தி கட்டுரைகளை வெளியிட்டிருக்கிறார், பேசியும் இருக்கிறார். தந்தை பெரியாரை தொடர்ந்து பேரறிஞர் அண்ணா அவர்களும் 1948ஆம் ஆண்டிலேயே சிந்துவெளி நகரத்தினுடைய அடையாளங்களை வெளிக்கொண்டு வந்த சர் ஜான் மார்ஷல் அவர்களுடைய சாதனைகளை பாராட்டி எழுதியிருக்கிறார். 2010ஆம் ஆண்டு கோவை தமிழ் செம்மொழி மாநாட்டை வெற்றிகரமாக நடத்தின முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள் செம்மொழி மாநாட்டு இலட்சியணியில குமரி வள்ளுவர் சில பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் என்ற குரல் வரியோடு சேர்த்து சிந்துவெளி முத்திரையும் பதிவிட்டார். அந்த மாநாட்டில் புகழ்பெற்ற அறிஞர்களான அஸ்கோ பர்பலோ, ஐராவத மகாதேவன், ஆர் பாலகிருஷ்ணன் உள்ளிட்டோர் சிந்துவெளி பண்பாட்டையும் தமிழ் பண்பாட்டையும் ஒருங்கிணைச்சு முக்கியத்துவம் வாய்ந்த ஆராய்ச்சி கட்டுரைகளை வாசிச்சாங்க. அந்த மரபின் வழிவந்த நம்ம திராவிட மாடல் அரசு சார்பில் இப்போ சிந்துவெளி பண்பாட்டு கண்டுபிடிப்பு நூற்றாண்டு நினைவு பன்னாட்டு கருத்தரங்க நடத்துகிறோம்.